ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைசூஸ் வசந்தம். இந்த சம்மரை சமாளிக்கிறதுக்கு குழு குழுன்னு ஜில்லுன்னு மோர் ரெசிபீஸ் தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சூரியன் ஸ்டாஃப் போட்டு நம்ம உடம்புல உள்ள எல்லா தண்ணியும் உறிஞ்சி எடுத்துருதுங்க. நம்ம உடம்பு டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரி மோரை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக செஞ்சு குடிக்கலாமா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது நெல்லிக்காய் மோர் தான். நெல்லிக்காய், ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை, உப்பு எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி வடிகட்டினீங்கன்னா குயிக்காக இந்த நெல்லிக்காய் மோர் தயார். அடுத்ததாக கேரட் மோர். கொஞ்சம் கேரட், இஞ்சி, நான் பழுத்த மிளகாய் போட்டிருக்கேன், அது கூடவே கொஞ்சம் ஜீரகம், கருவேப்பிலை, அப்புறம் உர ஊற்றி வச்சுருக்க தயிர், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி வடிகட்டி எடுத்திங்கன்னா கொஞ்சம் காரமாக, கொஞ்சம் இனிப்பாக, புளிப்பாக, ரொம்ப டேஸ்ட்டான இந்த கேரட் மோர் தயார். கண்டிப்பாக இந்த மோரெல்லாம் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. ஒரே மாதிரி மோர் குடித்து போர் அடிக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்லாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வெள்ளரிக்காய் மோர். வெள்ளரிக்காய் மோருக்கு வெள்ளரிக்காய், புதினா, மல்லித்தழை, கொஞ்சம் கருவேப்பிலை, ஜீரகம், ஒரு பிஞ்சு இஞ்சி, அரை பச்சை மிளகா, அப்புறமா நம்ம உர ஊற்றி வச்சுருக்கிற தயிர், இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்திங்கன்னா கொஞ்சம் இனிப்பு கலந்த மாதிரி புளிப்பாக மோர் சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆயிருங்க. வெள்ளரிக்காய் சும்மா சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி மோரோடு சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக நம்மளுடைய சம்மர் சீசனில் அதிகமாக கிடைக்கக்கூடிய மாங்காய் வச்சு தான் நம்ம மோர் செய்ய போகிறோம். மாங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, புதினா, மல்லித்தழை, கருவேப்பிலை, உப்பு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு தயிர் சேர்த்து நல்லா அரைச்சி வடிகட்டி இந்த மாங்காய் மோர் ரொம்ப அருமையாக தயாராகிருங்க. மாங்காய் கொஞ்சம் புளிக்கிறனால நம்ம கிளாஸில் கொஞ்சோண்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு அந்த காரத்தோடு இந்த மாங்காய் மோர் குடிக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. அடுத்ததாக ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது இந்த பீட்ரூட் மோர் தாங்க. பீட்ரூட் ஜூஸ் சும்மாவே குடிக்க டேஸ்ட்டாக இருக்கும். மோரோட கலந்தோம்னா சொல்லவே வேண்டாம். பீட்ரூட்டு, கொஞ்சம் பழுத்த மிளகாய், இஞ்சி, ஜீரகம், அதோட கொஞ்சம் புதினா, கருவேப்பிலை, தயிர், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் கொஞ்சம் இனிப்பாக, காரமாக, புளிப்பாக இந்த பீட்ரூட் மோர் தயார். பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக வெரைட்டி மோர் செஞ்சிடலான்னு. நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.